Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல அது 100 பால் மென்ஸ் மேட்ச்ல நடக்கிற 5வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா ஓவல் இன்விசிபிள் அண்ட் மான்செஸ்டர் ஒரிஜினல் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் கிங்ஸ்டன் ஓவல் லண்டன்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த கிங்ஸ்டன் ஓவலோட பிச் ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெனுல இவங்க பிளே பண்ணிருக்க மேட்சோட ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஸ்கோர்ஸ் வந்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 126 ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம், 96, 118, 145. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம்ல ஹையஸ்ட் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா 145 அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட்ல வந்து 5 மேட்சஸ்ல சேஸ் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் டிரால வந்து முடிஞ்சிருக்கு. அதே சேம் ஸ்கோர் அண்ட் முடிச்சிருக்காங்க. செகண்ட் மேட்ச்ல வின் பண்ணிட்டாங்க சேஸ் பண்ண டீம். 3ஆவது மேட்சும் சேஸ் பண்ண டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமால வின் பண்ண முடிஞ்சது. மிச்ச 4 மேட்சஸ்ல சேஸ் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ இதுல பவுலிங்ல என்ன மாதிரி சப்போர்ட்டிங் இருந்திருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் 3 விக்கெட், ஸ்பின்னர் 3 விக்கெட். செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் 5, ஸ்பின்னர் 2. சோ அப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த வீடியோல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ விளையாண்ட லாஸ்ட் 5 மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் வந்து இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த அளவுக்கு பவுலர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் இல்லை. அதுவும் ஸ்பின்னருக்கு பர்டிகுலரா லாஸ்டா அந்த மேட்சஸ்ல பெரிய அளவுக்கு இம்பாக்ட் வந்து கொடுக்கல. ஓகே, இப்போ பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பாத்துரும். ஸோ இது லாஸ்டா நடந்த மேட்சஸோட லாஸ்ட் 5 மேட்சோட ரெக்கார்ட். பட் இந்த சீரீஸ்ல நடக்கிற மேட்ச்ல பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பிச் பேட்டிங் அண்ட் ஸ்பின்னருக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் வந்து காமிச்சேன் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நிறைய டாமினேட் பண்ணிருக்காங்க. ஸ்பின்னருக்கு சப்போர்ட் இருந்துச்சு, பட் இருந்தாலும் போத் இன்னிங்ஸ்லுமே சப்போர்ட் எதுவும் இல்லை. பட் ஃபாஸ்ட் பவுலருக்கு போத் இன்னிங்ஸ்லுமே சப்போர்ட் இருந்துச்சு. பட் இவங்க கொடுத்துருக்க பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல நியூ பால்ல பவுல் பண்ணும் போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் போத் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு அந்த அளவுக்கு இன்டென்ட் எதிர்பார்க்க முடியாது. நியூ பால்ல பவுல் பண்ணும்போது மட்டும் ஸ்டார்டிங் பவர் பிளே நல்ல ஸ்விங் இருக்கும். அதுல 1 or 2 விக்கெட் பவர் பிளேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவராலா ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. அதுலயும் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்விங்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் வந்து இருக்கும். இதோட ஆவரேஜ் ஸ்கோர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 130+ ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இந்த வெனுல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் பிச்சோட கண்டிஷன்லாம் பொறுத்து டேஸை வின் பண்ண டீம் பவுலிங் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. ஸோ சேஸ் பண்ணும்போது ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல, பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பார்த்து நீங்களும் நம்ம டெலிகிராம்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து தவந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட் ஷேப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர் ஷேப்ல இருக்க டிஓ ஆப்ஷன், இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம எக்ஸல் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நம்ம எக்ஸல் 11 ஆப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பவர் பிளே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 1 ஆகஸ்ட்ல இருந்து 30 செப்டம்பர் வந்து இது வந்து நடக்க இருக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை பேஸ் பண்ணி இவங்க கொடுத்துருக்க பிரைசஸ்ல வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரைசஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 5 இடத்துல கார் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நல்ல வர்த்தமான பிரைஸ் தான். நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அதுல ப்ராஃபிட் எடுப்பீங்க. அது இல்லாம நீங்க இன்வெஸ்ட் பண்றதை பொறுத்து அவங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இந்த கார்ல வந்து இருக்கு. இல்ல 5ல வர முடியாதனாலும் அடுத்த 5 பிரைஸ் வந்து பாருங்க, பைக்கு, போனு, டிவி, ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மென்ஸ் மேட்சுக்கும் 10,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்வே கொடுக்குறாங்க. 2.5 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதை ஏன் இந்த ஃப்ரீ கிவ்வேவும் கிராண்ட் லீக்கும் சொல்றேன் அப்படின்னா கடைசி வரையுமே இந்த ஸ்லாட் வந்து ஃபில் ஆகாம தான் இருக்கு. ஏன்னா எக்ஸல் 11 ஆப்ல யூசர் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால கடைசி வரையுமே அந்த ஸ்லாட்ல வந்து ஃபில் ஆகாம இருக்கு. ஸோ அப்போ ஒரு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்கை ட்ரை பண்றவங்க நம்ம எக்ஸல் 11 ஆப்ல ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா டாப் 5 குள்ளார வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு.
இன்வைட் கோட் FGT. அடுத்த ரீசெண்ட் ரெக்கார்ட். ஸோ லாஸ்ட் 5 T20ல இங்க பிளே பண்ண வயசுல பார்க்கும்போது 115ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 61 விக்கெட், அதுல ஃபாஸ்ட் பவுலர் 40 விக்கெட்டும், அதாவது ஸ்பின்னர் வந்து ஒரு 21 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க லாஸ்ட் 5 T20 பொறுத்த வரைக்கும். ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 5 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஓவல் இன்விசிபிள் 4 மேட்சும், மான்செஸ்டர் ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்னா ஓவல் இன்விசிபிள் தான் வந்து இருக்காங்க. இப்போ 2 டீமும் கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். மான்செஸ்டர் ஒரிஜினலை பொறுத்த வரைக்கும் பிலிப்சாட், மேத்யூ ஹாஸ்ட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜாஸ் பட்லர் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஹென்ரி கிளாசன், சாப்மேன், லூயிஸ் கார்ஜி, ஸ்காட் கரி, நூர் அகமது, ஜெமி ஆண்டர்சன், ஜானி பிரேக் அண்ட் ஃபரான் அகமது. ஸோ இதுதான் மான்செஸ்டர் ஒரிஜினலோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல 20 பால் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூர் அகமது 20 பால் பவுல் பண்ணிடுவாரு, அண்ட் ஜெமி ஆண்டர்சன் 20 பால், எனக்கு தெரிஞ்சு சானி பிராக் அவரும் வந்து 20 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, ஸ்காட் கரி இவரும் வந்து 20 பாலா பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப கிட்டத்தட்ட 80 பால் இதுலயே வந்து முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் 20 பால்ல ஃபஹான் அகமது ஒரு 10, லூயிஸ் காரி வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு 10 பால் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்சு சனி பார்க்கு கூட ஒரு 15 பாலா மாத்திட்டு அந்த 15 பாலா வந்து பாத்தீங்கன்னா லூயிஸ் காரி வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அதே ஓவல் இன்விசிபிளை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக் அண்ட் பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜார்டன் காஸ், சாம் கரன், சாம் பில்லிங்ஸ், ஃபெரேரோ, டாம் காரன், ஜோர்டன் கிராஃப்ட், ரஷீத் கான், நாதன் ஸ்காட்டர் அண்ட் ஜேசன் பயன்ட்ரூஃப். ஸோ இதுதான் ஓவல் இன்விசிபிளோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இந்த டீம்ல 4 ஓவர் அதாவது 20 பால் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் பாத்தீங்கன்னா பயன்ட்ரூஃப் 20 ஓவர் வந்து 20 பால் வந்து பவுல் பண்ணிடுவாரு, ரஷீத் கான் 20 பால் அண்ட் நாதன் ஸ்கவுட்டர் மோஸ்ட் ப்ராபபிலி 20 பால் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷாம் கரன் ஃபர்ஸ்ட் 20 பால் வந்து பவுல் பண்ணிடுவாரு. பேலன்ஸ் இருக்க பால டாம் கரன் 10ல இருந்து ஒரு 15 அண்ட் ஜார்டன் காக்ஸ் அவர் வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 10 பால் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வில் ஜாக் பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல சோ லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்டர்ஸ் தான் பெரிய அளவுக்கு, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல. சோ அதனால ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறனால வில் ஜாக் மோஸ்ட் ப்ராபபிலி பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமா ஒரு டவுட் தான். இப்படியே பவுல் பண்ணாலும் நாதன் ஸ்கவுட்டர் இருந்து ஒரு 5 வில் ஜாக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல அவங்க ஸ்டாட்ஸ் வைஸ்ல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத டீடைலா வந்து பாத்துருவோம். வில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. 24, 100, 2 விக்கெட், 52, 1 விக்கெட், 57. ஸோ லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு 24+ ரன்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் வந்து இழந்துட்டாரு. செலக்டிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 95% வரையும் அவர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு ஹெட்வெட்ல 5 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 104 ரன், 21ங்கிறது ஆவரேஜ் பிளஸ் ஹெட்வெட்ல இந்த பவுலிங் ஆப்ஷன் அடிச்சு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப பெஸ்ட் பிளேயரா தான் வந்து இருக்காரு. வெனுவிலையும் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் 15 இன்னிங்ஸ்க்கு 373 ரன், 27ங்கிறது ஒரு ஆவரேஜ், 9 இன்னிங்ஸ்க்கு 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா கேப்டன்ஷிப் அளவுக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச் ஆக்சுவலி ஒரு 5 ஓவர் அதாவது ஒரு ஓவர் அப்படிதான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸஸா பவுல் பண்ண வராங்க கொஞ்சம் டவுட்டா தான் வந்து இருக்கு. அண்ட் டவாண்டர் மோவுக்கு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், செலக்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, 18% வரை பிக் பண்ணிருக்காங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா இருந்த மேட்ச் தவிர்த்து அதுக்கு முன்னாடி ஒரு 2 மேட்ச்ல மட்டும் ஒரு 80 + 59 ரன் அப்படிங்கிற மாதிரி தான் சம்திங் அடிச்சிருக்காரு. ஹெட்வெட்ல தான் ஃபர்ஸ்ட் மேட்ச், வெனுவில 2 மேட்ச் பிளே பண்ணி 12ங்கிறது ஆவரேஜா இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு ரெக்கார்டு கொஞ்சம் ஒஸ்டாவே இருக்கு. ஸோ ஒரு பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்லை. ஜார்டன் காக்ஸ் 24% வரையும் செலக்டிங் பர்சன்டேஜ் வந்து இருக்கு. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் போராதான் இருக்கு. ஹெட்வெட் கண்டிஷன் ரொம்ப ஒஸ்டா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. பட் வெனு கண்டிஷன் வந்து பாருங்க 8 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 309 ரன், கிட்டத்தட்ட 52ங்கிறது ஆவரேஜா வந்திருக்கு. ஓவராலா T20 100 பால் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி 30ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோராவே வந்து வச்சிருக்காரு ஜார்டன் காக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேயரை போத் இன்னிங்ஸ்ல ஒரு டிஃபரன்ஸ்ல போய்க்க நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஜார்டன் காக்ஸ் இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் உங்களை கன்சல்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இவர் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கண்டிப்பா உங்களை வின் பண்றதுக்கான டிசிஷன்ல கூட கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷாம் கரன்
லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்திருக்காரு. பவுல் பண்ண எல்லா மேட்ச்லயுமே விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. பேட்டிங்ல மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காரு இல்லையா. பவுலிங்ல அவர் எடுக்கிற விக்கெட் கண்டிப்பா கேப்டன்ஷிப் எல்லாருமே இவரை வந்து ட்ரை பண்றாங்க. 3 விக்கெட் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காரு. சோ அப்ப அவர் சைட்டிங் பர்சன்டேஜ் 92% வரையும் இருக்கு. ஹெட்வெட்ல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காருன்னா 5 இன்னிங்ஸ்க்கு 5 முறை வைக்கிறதுக்கு, அப்ப மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறது ஹெட்வெட்லயும் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் பேட்டிங் ஆப்ஷன்ல 21ங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. வெனு கண்டிஷனை பார்க்கும்போது 11 இன்னிங்ஸுக்கு 195 ரன், 20ங்கிறது ஆவரேஜ், 13 இன்னிங்ஸுக்கு 13 விக்கெட். சோ அப்ப ஹெட்வெட்டா இருக்கட்டும், வெனுவா இருக்கட்டும், மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே சேஃபான பிளேயர். போத் இன்னிங்ஸ்ல ஒரு கேப்டன் கடம் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலரா செகண்ட் எல்லாம் பவுல் பண்றாரா, கண்டிப்பா நீங்க கேப்டன் கடம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம் பில்லிங்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப போரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. பெருசா அவர்கிட்ட வந்து ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்ல. விக்கெட் கீப்பிங் இவர் தான் வந்து பண்றாரு. சோ முதல் 2 மேட்சஸ் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக தான் அவரோட ஃபார்ம் வைஸ்க்கு வருவாரு. பட் ஹெட்வெட்ல 5 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 114 ரன், 141 ரன், 35ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து இருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 14 இன்னிங்ஸ்க்கு 234 ரன், 26ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து இருக்கு. சோ என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் ரீசன்ட் ஓவர் கண்டிஷன் 100 பால்ல அவர் சேஸ் பண்ண ஸ்கோர் வைஸ் எல்லாம் பார்க்கும்போது சேசிங் பண்றாங்க, அது ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா சாம் பில்லிங்ஸுக்கு மஸ்ட் ட்ரை. அப்படி இல்லையா சாம் பில்லிங்ஸ் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்ல, 50 டாஸ் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஃபெரரோ பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது இல்லைங்க, ஏன்னா வில் ஜாக்கு அந்த பவுலிங் ஆப்ஷன் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அப்படியே பார்த்தாலும் இந்த மேட்சும் பெருசா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது பேட்டிங் ஆப்ஷனும் டெஸ்ட்ல கிடைக்காம இருந்துச்சு. இவர் வர டவுன். அப்படி இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஃபெரரோக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு குயிக் ஃபயர் நாக்கு வந்து ஆடுவார். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். சோ அப்போ ஒரு குயிக் ஃபயரா ஒரு 25 வந்து ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. வெட்டுவேட் ரொம்பவே போரா இருக்கு. வெனு கண்டிஷன் 2 மேட்ச், அது 2 மேட்ச் இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு. அதுல ஒரு மேட்ச் தான் அவர் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அதுலயும் 50 பிளஸ் ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காரு. ஒரு நாள் சேஸ் பண்ணும்போது இவரோட ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்றத கம்பேர் பண்ணும்போது. பட் இந்த மேட்ச் சேஸ் பண்ணும்போது ஒரு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குமா கொஞ்சம் டவுட் தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்றான வேணா ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் டாம் கரன் ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. பேட்டிங்ல கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. பட் பவுலிங்ல பெருசா அவருக்கு வந்து விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. ஹெட்வெட்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல 58ங்கிறது ஆவரேஜ் 4 இன்னிங்ஸ் பிளே பண்ணி, பவுலிங்ல 4 இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் அப்படிங்கிற கிடைச்சிருக்கு. சோ இப்ப 2 மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்குல வந்து எடுத்திருக்காரு. பட் வெனு கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா 9 இன்னிங்ஸ்க்கு 182 ரன், பேட்டிங்லயும் வந்து 36ங்கிறது ஆவரேஜ் வச்சிருக்காரு. பவுலிங்ல 13 இன்னிங்ஸ்க்கு 19 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. சோ அப்ப வெனு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற இல்ல செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னாலும் பேட்டிங் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்றதா இருந்தாலும் தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்ல ஒரு குயிக் ஃபயர் நாக்கு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் 40% பிக் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஃபான பிக்கா தான் வந்திருப்பாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ரஷீத் கான் ஒரு லெக் பிரேக் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நல்லாவே இருக்குங்க. 3 விக்கெட், 4 விக்கெட், 24 பிளஸ் ரன் ஆஸ் யூசுவல். பேட்டிங் ஆப்ஷன் கிடைச்சாலும் பேட்டிங்ல ஸ்கோர் பண்றாரு. பவுலிங்ல மஸ்ட் விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருக்காரு. இந்த ஹெட்வெட்ல 2 இன்னிங்ஸ்க்கு 5 விக்கெட். சோ அப்ப ஒரு மேட்சுக்கு 3 விக்கெட், ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல எடுத்திருக்காரு. ஒண்ணு வெனுல மட்டும் தான் கொஞ்சம் மைனஸா வந்து இருக்கு. வெனுல 2 இன்னிங்ஸ்க்கு ஒரே ஒரு விக்கெட்ஸா வந்து கிடைச்சிருக்கு. வெனுல அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து அவருக்கு கிடைக்கல. ஓவரால் 100 பால் மேட்சஸ்ல 16 இன்னிங்ஸ்க்கு 24 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 10 இன்னிங்ஸ்க்கு 12 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 6 இன்னிங்ஸ்க்கு 12 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை கம்பேர் பண்ணும்போது செகண்டா பவுல் பண்ணும்போது அவருக்கு நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. ஸோ ஹை பர்சன்டேஜ் பிளேயர் ரஷீத் கான். கண்டிப்பா அவர் பால் அடிக்கிறது கொஞ்சம் ரொம்பவே சிரமப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆப்போனன்ட் டீம்ல யார் யார் அவர் ஸ்ட்ரகிள் ஆறாங்க அப்படிங்கறத ஆப்போனன்ட் டீம்ல ஸ்டாட்ஸ் சொல்லும் போது நான் வந்து சொல்றேன். கஸ் அகின்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் 9% தாங்க பிக் பண்ணிருக்காங்க. ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஹெட்வெட் வெனு கண்டிஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவருக்கு நீங்க ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தா நாதன் ஸ்கவுட்டர். சோ நாதன் ஸ்கவுட்டரை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் நல்ல ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. 2 விக்கெட், 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட்வெட்ல 5 இன்னிங்ஸ்க்கு 6 விக்கெட் கிடைச்சிருக்கு. வெனு கண்டிஷன் கொஞ்சம் போராதான் வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக் தாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜான்சன் பெகன்ரூஃப் ஸ்டார்டிங் பவர் பிளே டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புள்ள பிளேயர்.
மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துறாரு. இவெல்லாம் ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு, மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா டெத் ஓவர்ல போல் பண்றாரு அப்படிங்கும்போது கடைசி ஓவர்ல ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஜேசன் பெகன்ட்ரூ ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். அடுத்ததா மான்செஸ்டர் ஒரிஜினல் பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துருவோம். பிரிட்சால்ட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. 60, 18, 42, 38, 22. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ஆவரேஜ் 25 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. அவரோட ஹெட்வேட் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா 5 இன்னிங்ஸ்க்கு 84 ரன், 17ங்கிறது ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் வெனு ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா 18ங்கிறது ஆவரேஜ், 3 இன்னிங்ஸ்க்கு வெறும் 53 ரன், 18ங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ அப்ப ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஆனா ஹெட்வேட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரொம்ப 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 ஒஸ்டா வந்து இருக்கு. ஒரு ஓவராலா 100 பால் மேட்சஸ்ல 35 இன்னிங்ஸ்க்கு 975 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 28ங்கிறது ஆவரேஜ். அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 21 இன்னிங்ஸ்க்கு 661 ரன் பிளஸ் 32 ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. அதே செகண்ட் பேட் பண்ணும்போது 14 இன்னிங்ஸ் 314 ரன் 22ங்கிறது ஒரு ஆவரேஜ். ஸோ ஓவராலா 100 பால் மேட்சஸ்ல அவரோட ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கு. என்ன ஒன்று இந்த வினு கண்டிஷன் அண்ட் ஹெட்வேட்ல கொஞ்சம் போரா வந்து இருக்காரு. இவரு கொஞ்சம் ரஷித் கான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற வயசுல வந்து இருக்காரு. அவரோட பால்ல கொஞ்சமே ஸ்ட்ரகிள் ஆவாரு. எனக்கு ஸ்டார்டிங் பவர் பிளேல ரஷித் கானுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒரு டவுட் தான். அட்லீஸ்ட் 4 ஓவருக்கு அப்புறமா தான் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு ஸ்கோர் அடிக்கல ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் 60+ ஸ்கோர் எடுத்து கேப்டன்ஷிப் நிறைய பேர் வந்து வைஸ் கேப்டன் கேப்டன்ஷிப்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் ஜஸ்ட் டீம்ல ஒரு ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா, கேப்டன் கார்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணா ஒரே ஒரு ஹிட் அண்ட் ரஷித் கான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மேத்யூ ஹஸ்ட பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச் மட்டும் கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் வந்து இழந்துட்டாரு. ஹெட்வேட் ரெக்கார்ட்ல ஒரே ஒரு மேட்சஸ் பிளே பண்ணிருக்காரு, 50 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. வெறும் இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட் கீப்பிங்கும் இவர் தான். அடுத்த ஜாஸ் பட்லர். ஸோ ஜாஸ் பட்லர் 95% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் தான் வந்து பண்றாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருக்குங்க. அவர் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் பேட்டிங்ல வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் கிடைச்சாவே போதும். விக்கெட் கீப்பிங் மூலம் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிடும். ஹெட்வேட்ல 3 இன்னிங்ஸ் 14ங்கிறது ஆவரேஜ். ஹெட்வேட் ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. வெனு கண்டிஷன் 3 இன்னிங்ஸ்க்கு 38ங்கிறது ஒரு ஆவரேஜ். ஸோ வெனு கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்குங்க ஹெட்வேட்டை கம்பேர் பண்ணும்போது. எனக்கு தெரிஞ்சு ஓவராலா 100 பால் மேட்சஸ்ல 2 இன்னிங்ஸுமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் அப்படிங்கும் போது போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த கேப்டன் வைஸ்க்கான அளவுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, சேஸ் பண்றாங்க, செகண்டா பேட் பண்றாங்கன்னா 100% கேப்டன்ஷிப்புக்கு ஒரு வர்த்தமான பிளேயரா வந்திருப்பாரு ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும். ஹென்ரி கிளாசன் ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஒரு 48+ ரன் அடிச்சிருக்காரு. இவரோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் வந்து பண்றது கிடையாது. ஒன்லி ஜஸ்ட் டீம்ல ஒரு ஆப்ஷன் தான் வந்திருக்காரு. ஹெட்வேட் பிளே பண்ண கிடையாது. வெனுல 3 இன்னிங்ஸ்க்கு 124 ரன் 62ங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ அப்ப வெனு கண்டிஷன் கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கு. 100 பால் மேட்சஸ்ல ஓவராலா 8 இன்னிங்ஸ்க்கு 204 ரன் 32ங்கிறது ஆவரேஜ். இவரு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு செகண்டா பேட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஹென்ரி கிளாசன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ட்ரை பண்ணிக்கங்க. செகண்ட் பேட் பண்றாருன்னா நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மேக் சாம்ப்மேன் ரீசன்ட் ஃபார்ம் 22ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு முன்னாடி நல்ல ஸ்கோர்ஸ் எதுவும் இல்லை. ஹெட்வேட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்டு இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ண போறாரு. லோ பர்சன் ஒரு பிளேயர். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்னா நீங்க 52 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பேட்னா ஒரு எப்ப கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் லூயிஸ் கார்ஜியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ரெக்கார்ட் பவுலிங்ல 1 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஆப்ஷன் கிடைச்சது. பட் பெருசா அவருக்கு வந்து பந்து கிடைக்கிறாரு. இதுல வந்து மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல பேட்டிங் ஆப்ஷன் வந்தாருன்னா அவரோட ஃபார்முக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15+ இருந்து ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவுலிங்ல இந்த மேட்ச் இந்த வெனோட கண்டிஷன்ல பார்க்கும்போது சோ பெருசா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் வந்து பவுல் பண்ணிருக்காங்க. பவுலிங் ஆப்ஷன் அப்படியும் பெருசா கொடுக்கல. இந்த மேட்ச் வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 பால் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். சோ மீடியம் பேஸ்ல பவுல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன்ல பவுலரா வந்திருப்பாங்க. போத் லீக்ஸ்லயுமே அவர் வந்து நீங்க இப்ப வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் பேட்டிங்ல வெனு ரெக்கார்டா இருக்கட்டும், ஹெட்வேட் ரெக்கார்டா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. சோ இப்ப பேட்டிங்லயும் வந்தாரு அப்படின்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப லூயிஸ் பொறுத்த வரைக்கும் போத் லீக்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் வருது, ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்காட் கரி
ரீசன்ட் ஃபார்ம் 4 விக்கெட் 1 விக்கெட் 2 4 3. ஸோ பிளே பண்ண மேட்ச்ல எல்லாமே ஆவரேஜ் 2 விக்கெட் அதிகபட்சம் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அண்ட் ஹெட்வெட்ல ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட். வெனுகார்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வெனுவில் வந்து பிளே பண்றாரு. இவர் பால் வந்து பாத்தீங்கன்னா நியூ பால்ல பவுல் பண்ணும்போது பால் நல்லாவே ஸ்விங் ஆகும், டேன் ஆகும், ஓவர் கண்டிஷன் டேன் ஆகும். நல்லா கட்டர் வேஷன்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். 100 பால் மேட்ச்ல 9 இன்னிங்ஸ்க்கு 11 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 3 இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட்டும், செகண்ட் ஹாஃப் போல் பண்ணும்போது 6 இன்னிங்ஸ்க்கு 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. இதுல லாஸ்ட் மேட்ச் சூப்பரா போல் பண்ணி 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. இந்த மேட்சும் சேம். ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 2 விக்கெட், செகண்ட் ஹாஃப் போல் பண்றாருன்னா 2ங்கிறது 3 விக்கெட் கூட விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். சோனி பிராக்லியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே போல் பண்ணிருக்காரு. 2 விக்கெட் 1 விக்கெட் 4 விக்கெட் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்சும் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 42% வரையும் பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்வெட் ரெக்கார்ட் பெரிய ரெக்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா இதான் அவர் வந்து பிளே பண்ண போற ஃபர்ஸ்ட் மேட்சா வந்திருக்கு. 100 பால் மேட்ச்ஸ்ல வெறும் 4 இன்னிங்ஸ் தான் வந்து பிளே பண்ணிருக்காரு. அதுல 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது 3 இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட்டும், செகண்ட் ஹாஃப் பால் பண்ணும்போது 1 இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர். கிட்டத்தட்ட டெத் ஓவர் வரைக்கும் அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைக்காது. ஸ்டார்டிங் பவர் பிளே வந்து மிடில் ஓவர்ல பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ அப்போ செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நூர் அகமது. ஸோ நூர் அகமது பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது 2 விக்கெட் 5 விக்கெட் 1-1-1 கிட்டத்தட்ட 5 மேட்சஸ்க்கு எல்லா மேட்சஸ்லுமே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, ஒரு மேட்சஸ் வந்து தவிர. ஹெட்வெட் ரெக்கார்ட் பெரிய ரெக்கார்ட் இதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நூர் அகமது போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான பிக். கிராண்ட் லீக்கோட ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேம்ஸ் ஆண்டர்சன் ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. பட் அதுக்கு முன்னாடி அந்த மேட்சஸ்லாம் ஆவரேஜ் 1 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. வெனு கண்டிஷன் இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். 100 பால் மேட்சஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இந்த மேட்ச் தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து பிளே பண்ணிருக்காரு. ஸோ மொதல் மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. கண்டிப்பா இந்த மேட்ச் விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்திருப்பாரு. வெறும் 15% வரைக்கும் தான் பிக் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். அண்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கு ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு ஜேம்ஸ் ஆண்டர்சனை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 2 டீம் கூட பிளேயர்ஸ் வைஸ்ல அவங்க ஸ்டாட்ஸ் வைஸ்ல அவங்க என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துருவோம். இதுல மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்காட் கரிக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எல்லாரும் ட்ரை பண்ற ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா லூயிஸ் கார்கி, ஸோ அவருக்கு நீங்க ஒரு கேட்டகரி கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாப் 6ல பேட்டிங் ஆப்ஷன் இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு பேட்டிங்லும் வந்து ஸ்கோர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்து ஜாஸ் பட்லர் செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாங்கன்னா அவருக்கு ஒரு கேட்டகரி கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அதே கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு பிரிப்சால் அவருக்கு நீங்க ஒரு கேட்டகரி கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நூர் அகமது அவருக்கு நீங்க ஒரு கேட்டகரி கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்காட் கரி அவருக்கும் ஒரு கேப்டன்சி கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கை ட்ரை பண்றவங்க அது ஓவர் நியூஸ்ல பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ஷாம் கரன் எல்லாரும் 100% எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு கேப்டன்சி கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. அதர்வைஸ் ரஷித் கானுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கு கண்டிப்பா கேப்டன்சி ரஷித் கான் ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் ஜேசன் பெஹன்ரூஃப் அவருக்கு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன்சி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வில் ஜாக் ஸோ அவருக்கும் வந்து கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன்சி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.